திரு ராம்கி, லாஜிக்கல் கொஸ்டினா பார்த்தா அது கரெக்ட் தானே? விஜய முதல்வராக்கவா, எடப்பாடியை முதல்வராக்கவா திரு விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது லாஜிக்கலா கரெக்ட் தானே? இல்லை, அது லாஜிக்கலி கரெக்டுன்னு சொன்னால் அது வந்து இதுவரைக்குமான விஜய் பேசிட்டு வந்தது. அவர் தன்னை முதல்வராக்க எந்த கட்சி வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், கூட்டணி அரசியலாம் அவர் சொல்லிட்டு வந்தார். ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பின்னடைவு. இன்றைக்கும் அந்த கொஸ்டின் ரெலவெண்ட்டாக இருக்காங்கிறது நம்ம வந்து கேட்டு தான் ஆகணும். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ தினகரன் ஏன் அப்படி பேசுகிறார், விஜயை முதல்வராக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகி விட்டார் சொல்கிறதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய கோபம் இருக்குது. அந்த கோபம் ஏன் தினகரனுக்கு ஏற்பட்டது நமக்கு நல்லா தெரியும். அவர் தான் சொல்கிறார், குமாரசாமியா எந்த சாமி வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் முதல்வராக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது பின்னணியில் ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்குது. அந்த கோபத்தினுடைய நீட்சியாக தான் இந்த மாதிரி பேசுகிறார். இப்போ நீங்கள் 2 பேர் இன்னைக்கு செல்லூர் ராஜும் பேசியிருக்காங்க. இந்த காம்போ திரு விஜய் திரு பழனிசாமின்னு அந்த கூட்டணி அமைஞ்சா கட்டாயம் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிவிடுவார் அப்படின்ற வெறுப்புல கோபத்துல திரு தினகரன் பேசுவதாக நீங்க சொல்றது இருந்து புரிஞ்சுக்கணுமா? அப்படிதான். அதாவது நீங்க இந்த முதல்வர் ஆவாரா வெற்றி பெறுவாராங்கிறத விட இது வந்து அந்த அவருடைய எடப்பாடி பழனிசாமியோட கேரிகிராஃப்ல அடுத்த கட்டம். ஸோ அதை வந்து நிச்சயமாக தினகரன் விரும்பவில்லை. இது ஒரு காரணம். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. ரெண்டாவது என்ன சொன்னார் தினகரன் வந்து, நான் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அப்படின்னு சொன்னார். அதாவது 4 முனை கூட்டணி நிச்சயம். அந்த கூட்டணியில் நான் திமுக தலைமையிலான கூட்டணியிலையும் நாம் தமிழர் தலைமையிலான கூட்டணியும் நான் இடம்பெற மாட்டேன். எஞ்சியிருப்பது 2 தான். ஒன்று அண்ணா திமுக கூட்டணி, இல்லைன்னா விஜய் தலைமையிலான கூட்டணி. இந்த 2 கூட்டணியில ஒரு வெற்றி கூட்டணி இருப்பாங்க. வெற்றின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியும்? வெற்றி மாநாடு, வெற்றி சுற்றுப்பயணம், எல்லாமே வெற்றிங்கிறது அதை குறிக்கிறது. கிட்டத்தட்ட தினகரன் விஜயோட தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாராகி இருந்தார். அதுதான் நிஜம். அவர் சொன்ன வார்த்தைகள்ல சென்ற மாதம் சொன்ன போது என்ன சொன்னார்னா, 2006 வந்து எப்படிப்பட்ட தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவாரோ அதை விட அதிகமான தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார் 2024 சொன்னார். விஜய் தலைமையில ஒரு பெரிய கூட்டணி விஜய் தலைவராக ஏற்றுக்கொள்ள என்னங்க தப்பு அப்படின்லாம் சொன்னார். அது போன மாசம். இந்த மாசம் வந்து அவருடைய நிலைமை மாறி இருக்குது. அவர் வந்து கரூர் சம்பவம் பத்தி பேசும்போது ரொம்ப லேட்டா ரெஸ்பாண்ட் பண்றாரு. அது கூட எப்படின்னா, அவர் அது ஒரு விபத்துங்க, இல்ல யாரையும் பழி சொல்ல முடியாதுலாம் சொல்றாரு. ஸோ இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து விஜயோட தொண்டர்கள் அதிமுக பக்கம் சாய ஆரம்பிச்சோன்னா அவருக்கு ஒரு பதட்டம் வருகிறது. ஏன்னா இதுக்கான ஸ்கோப் கிடையாது. இதுக்கு மேல வந்து தினகரன் வந்து விஜய் தரப்பில் நெருங்குவதற்கான ஆக்சுவலா விஜய் செய்த தவறும் சரி. ஏன்னா தினகரன் எப்படிப்பட்ட கேண்டிடேட் அவர் வந்து நீங்க தினகரன் வந்து வைகோ போன்றவர்கள் அவர்களையும் ஏற்றுக்கொண்டவர் யார்? விஜயகாந்த். வைகோவும் திருமாவளவும் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட விஜயகாந்தே 2021 தினகரனை வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு பிரச்சாரமே செய்தார். ஸோ தினகரனுடைய ப்ரொஃபைலுங்கிறது முக்கியமான ப்ரொஃபைல். ஸோ அப்படிப்பட்ட தினகரனை வந்து விஜய் மிஸ் பண்ணிட்டார் தான் நினைக்கணும். அவர் சொன்னார்ல 2006 ஏற்படுத்திய கொடுத்த தாக்கத்தை விட அதிக தாக்கத்தை சொல்லும் போதே உடனடியாக விஜய் வந்து தினகரன் தரப்பை அணுகி இருக்கணும். அப்பவே வந்து தினகரனை வந்து ஒரு விஜய் கூட்டணியை சேர்த்திருக்கணும். ஸோ அங்க விஜய் செய்த தவறும் இருக்குது. அங்க விஜய் வந்து மிஸ் பண்ணிட்டார் இவரை. ஸோ இப்போ வந்து அன்னைக்கே அங்க ஒரு கதவுகள் அடைக்கப்பட்டு இன்னைக்கு எடப்பாடி பக்கம் வந்து விஜய் தொண்டர்கள் நகரும் போது அது வந்து இவருக்கு ஒரு பெரிய செட்பேக், தினகரனுக்கு பெரிய செட்பேக். அதனால அதோடைய விரக்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் தினகரன் பேசுவதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்க திரு தினகரனுடைய எல்லா பிரஸ் மீட்லயும் ஒரு விஷயத்தை அவர் மீண்டும் மீண்டும் அழுத்தமா பதிவு செஞ்சுட்டே இருப்பாரு. இந்த முறை திரு பழனிசாமியை அமமுக தோற்கடிக்கும், அதுதான் பிரதான இலக்கு. எல்லா பிரஸ் மீட்லயும் அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டே இருப்பார். இந்த முறை திரு பழனிசாமியை தோற்கடிக்கணும், கட்டாயம் தோற்கடிப்போம் நாங்க அப்படின்றது. அவர் போகணும்னு விரும்புற கூட்டணிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்தாலோ, இல்ல அந்த கூட்டணியிலிருந்து நகர்ந்து அந்த கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பிட போனாலோ, அவர் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதான இவருடைய பிரதானமான நோக்கமா இருக்கு. இவர் முதல்வர் ஆயிடக்கூடாதுன்னு தானே அவர் நினைக்கிறார். தனக்கு லாபம் கிடைக்குதா நஷ்டம் வருதான்றதே அவருக்கு பிரச்சனை இல்லை. அது ரெண்டாவது தான். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதத்திலும் லாபம் கிடைச்சிடக்கூடாது இந்த தேர்தல்ங்கிறது. அதை நோக்கி தானே அவர் இந்த முட்டுக்கட்டையை போட்டே இருக்காரு. கிளியர். அது ஒரு மாதமாக அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு ரொம்ப தெளிவாக. நீங்க சொல்லும் போது தினகரன் வந்து திரு விஜயோட போயிடுவார், அவருக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைச்சிரும், அவருக்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருவாங்க அப்படின்லாம் அவர் நினைச்சு பேசினதாக நீங்க சொன்னீங்க இல்லையா? அது அவருக்கு செகண்டரியா தான் இருக்கு. கரெக்ட். நான் சொல்றேன், பிரைமரி எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல்ல எமர்ஜ் ஆயிடவே கூடாது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து விஜய் கூட ஒரு கூட்டணி சேர்வு தயாராக இருந்ததுக்கு ஒரு காரணமும் என்னன்னா, எடப்பாடியை வந்துடக்கூடாது, எப்படியாவது விஜய் வந்து எடப்பாடிக்கான வாக்குகளை விஜய் பிரித்து விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஃபர்ஸ்ட் அவருடைய பிரைமரிங்கிறது எடப்பாடி எதிர்ப்பு தான்.
ஸோ இன்றைய வரைக்கும் இன்னைக்கு என்ன சொல்றாரு, அவங்க வந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு எடப்பாடி சொல்லும்போது செல்லூர் என்ன சொல்றாரு, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி தினகரன் தான் அவர் சொல்றாரு. ஸோ தினகரனுடைய அட்டெம்ப்ட், அதாவது எடப்பாடி எதிர்ப்பதற்காக சில நடவடிக்கைகள் செய்தார்ல தினகரன், என்னென்னலாம் செய்தார், அண்ணாமலை கூட தொடர்ந்து பேசினார், என்னுடைய நெருங்கிய நண்பர்னு சொன்னார். ஸோ அதாவது எடப்பாடியை ஒதுக்கி விட்டு எப்படியாவது என்டிஏல திரும்ப வரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு தினகரன்ல இருந்து, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. விஜய் கூட கூட்டணி சேர்ந்து விஜயகாந்தோட பெரிய தாக்கத்தை ஏற்பட சொன்னா அதுவும் ஃபெயிலியர் ஆயிட்டு. ஸோ இப்போ சொல்ற செல்வராஜ் சொன்னது கரெக்ட் தான், சிச்சி இந்த பணம் புளிக்குங்க மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து எடப்பாடி எதிர்ப்பு இல்லாம எடப்பாடி வந்து விஜயே ஏற்றுக்கொள்ள தயாரோட இப்படிப்பட்ட அண்ணா திமுக இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்றது அந்த டோன் தான். ஆக்சுவலா அவருடைய பிரைமரி எதிர்ப்புங்கிறது எடப்பாடி. நாங்களே திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குறதுக்கு விரும்பலையே, திரு விஜய் புதிதாக கட்சி தொடங்கியவர், தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்த ஒருவர் திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குறன்னு நினைப்பாரா அப்படின்னு நீங்க லாஜிக்கலாம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அவரே ஒரு சிறிய கட்சி தான், அவங்களுக்குன்னு ஒரு 5% தான் வாக்கு சதவீதம் இருக்கு. இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அமமுகவுக்கு இது வரைக்கும் வாங்கினதுலேயே அதிகபட்சமாக. அவங்களே நினைக்காத போது, நாங்களே நினைக்காத போது விஜய் நினைப்பாரா, ஒரு சிஎம் கனவோட வரக்கூடிய ஒருத்தர் நினைப்பாரான்ற இதுவும் உள்ள இருக்கதானே அவருடைய பேச்சு. ஆனா அவர் என்னன்னா இன்றைக்கான சூழலை கருத்தில் கொள்ளாமல் பேசியிருக்கிறார். நீங்க வந்து இன்னைக்கான சூழலுங்கிறது விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவு, அந்த பின்னடைவு காரணத்தினாலதான் அவர் எடப்பாடி தரப்போ என்டிஏ தரப்போ நோக்கி நகர்கிறார். வேற எந்த காரணமும் இல்ல, ஒரு உள்ளார்ந்த ஒரு எண்ணம்லாம் கிடையாது. திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு எடப்பாடி தலைமையிலான ஆட்சியை கொண்டு வருவோங்கிற மாதிரியான இன்டென்ஷன் விஜய்க்கு அன்றைக்கு இருந்ததில்லை, இன்றைக்கு இல்லை. ஆனா அவருக்கான அரசியல் சூழல் அதை நோக்கி தள்ளுகிறது. இப்ப அவருக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்னு தனியா நிக்கலாம், இல்ல என்டிஏ தலைமையில நேரடியாக பாஜக கூட்டணி போட முடியாது, அதனால அண்ணா திமுக வழியாக செய்யலாம். இந்த 2 ஆப்ஷன்ல பெட்டரான ஆப்ஷனா அவர் என்டிஏ போறதுன்னு நினைப்பாருன்னா தனியாக நின்று சமாளிக்க முடியாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுகவை எதிர்க்கணும், மற்ற எல்லா கட்சியும் எதிர்க்கணும் போது அது அவருடைய இன்றைய சூழலுக்கு ஒத்து வராது. அப்படிங்கிறனால மெல்ல அவர் நகர நினைக்கிறார்களோ அவருடைய தொண்டர்கள் அதை புரிந்து கொண்டு மெல்ல அண்ணா திமுக நகர்றாங்க. இது வந்து நிச்சயமாக தினகரனுக்கு ஒரு பெரிய அவருடைய அதிர்ச்சியா இருக்குது, ஒரு பதட்டமா இருக்குது, நாம நினைத்து நடக்கலையே அப்படிங்கிறது தான். ஓகே.